ஹலோ வியூஸ், வெல்கம் பேக். எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த விவேக மூவி உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு மூவி. அஜித் சார் கெரியர்லயும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி. வீரம், அப்புறம் வேதாளம், இப்போ சிவா கூட்டணியில விவேகம். உண்மையாலுமே சொல்ல போனா ஒரு சாதாரண பொதுமக்களா பார்த்தா இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வெளிவர ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ் மூவியா இருக்க போது விவேகம். எக்ஸ்பெக்டேஷன் செம்ம. சும்மா ஃபர்ஸ்ட் நாள்லயே எல்லாம் செம ஆர்வமா போய் பார்க்க வேண்டியது. வேதாளம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுமா டோலுமா எல்லாருமே எல்லாம் செம என்ஜாய்மெண்ட் பண்ண ஒரு மூவி. அந்த பாட்டு அதுவும் செம ஹிட். ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் விவேகம் ஆடியோல எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருந்தது. ஸோ 2-3 சாங்ஸ் ஆல்ரெடி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ விவேகம் அந்த மியூசிக் ஃபுல்லாவே ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு 4-5 தடவை கேட்டேன். 4-5 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பண்றேன். ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். நாம சர்வைவா அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கூல் ஆல்பம்லேயே ஒரு கூல் சாங், கட்டித்தடியா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு மிலிட்டரி மேனா இருந்தா. பட் இது ரொம்ப ஒரு ஜாலி ஃபன் லவ்விங் ஒரு சாங் மாதிரி இருந்துச்சு. அதுவும் யோகி பி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கேட்டோம்னா சுத்தமா புரியல. பாட்டு என்னடா அது என்னென்னமோ இங்கிலீஷ் லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாம இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. சர்வைவா ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தலை விடுதலை. அட்டு அந்த பாட்டு கேட்டோடனே செம்ம பீட்டு அட்டி பின்னிருக்காவிலேன்னு இருக்கு அனிருத். அனைவரும் தலை மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இந்த பேக் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டா செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு கெத்து ஏத்தி விடுற மாதிரியான ஒரு சாங்கா அந்த மியூசிக்கே அதுல நல்லா இருக்கு. சாங்கும் நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. உண்மையாலுமே ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அது தலை விடுதலையில தலை ஸ்டார்டிங்ல ஒரு பிட்டு அந்த வேர்டிங்ல செம்ம அப்படியே புல்லரிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு சாங்கா நான் பாக்குறேன். தேர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா காதலா. அந்த சாங் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு புரியல உண்மையாலுமே சொல்ல போனா. பட் கேட்க மேபி விஷுவல்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு அஜித் சார் அப்புறம் காஜல் இந்த கிம்ஸ்லாம் எப்படி இதாகும் தெரியல. பொறுத்து தான் பாக்குற ஒரு சாங்கா இருக்கு. இன்னொன்னு வெறியேற அந்த சாங் இப்ப இன்னைக்குதான் ரிலீஸ் ஆச்சு. கேட்டோடனே எனக்கு ஏன்னா இப்ப எதுக்கு தேவையில்லாம ஒரு லேடி மியூசிக் எல்லாம் லேடி குரல் எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு புரியாத மாதிரி இருக்கு. அதுவும் எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் இது மாதிரியே இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு மூவியோட பார்த்தா மேபி செல்லாகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு படத்தோட பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து நெவர் கிவ் அப். ஸோ அந்த ஒரு பீட் போட்டிருக்காங்க. 3 minutes 2 point something minutes. எல்லாமே மேபி ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் இன்டர்நேஷனல் மியூசிக்கா இருக்கு. அனிருத் இந்த தடவை போன தடவை தர லோக்கல் வேதாளம்ல அப்படியே ஆப்போசிட்டா இதுல இருக்கிற எல்லா ஆல்பமுமே ஆல்பம் இருக்கிற எல்லா சாங்ஸுமே அப்படியே ஒரு ஹை ரேஞ்ச்ல ஒரு இன்டர்நேஷனல் ஹாலிவுட் ரேஞ்ச்ல ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. இந்த தடவை குத்து சாங் எல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மேபி அது ஸ்டைலு அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு குத்து சாங் எல்லாம் செட் ஆகுது. மேபி அதுலயே வேற ஏதோ புதுசா அடிஷன் எல்லாம் பண்றாங்களா எப்படின்னு தெரியல. டீசர் பார்த்தோன்னே எல்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு தல அஜித். இன்னொன்னு கருணாகரன் அப்பப்போ ஏதோ ஒரு 2-3 ஸ்டில் ரிலீஸ் ஆச்சு. அதுல பார்த்தாலே கருணாகரனே அந்த அளவுக்கு கெட்டப்பெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சொல்ல வேணாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தலையோட தீம் மியூசிக் AK-25 தலை. இப்போ அனிருத் பார்த்தப்போ ட்ரிபியூட் டு தலை 25 years அப்படின்னு போட்டிருந்தாரு ட்வீட். பார்த்துட்டீங்கன்னா தெரியும். உண்மையாலுமே அதிரட்டியா இருக்கும், அடித்தட்டியா இருக்கும் அந்த தீம் மியூசிக் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு மைல்டா அந்த அளவுக்கு ட்ரம் பீட்ஸ் எல்லாம் நல்லா இல்ல, அவ்வளவு இல்ல.
பட் வந்து சாதாரணமான ஒரு பீட்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு தீம் மியூசிக்கா தான் இருக்கு. திருக்க விடலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு தீம் மியூசிக் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து அந்த தீம் மியூசிக் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. பட் ஓவராலா வந்து இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து லோக்கல்லாம் கிடையாது, எல்லாமே ஃபாரின். அதுவும் ஃபாரின்ல ஸ்டைலிஷா வேற ஒரு வித்தியாசமா, வேற இந்த அளவுக்கு லோக்கலோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த வேகம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பிரேஷன் டு மெனி, அதுவும் நெவர் எவர் கிவ் அப், thumbs up.